ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. கோயிலுக்குள்ள இருக்கிறது யாரு? வெளியில வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறந்துடுறாங்க. நம்ம மாயாவும் சீனுவும் வந்தோன்னே செமையா வந்து கோவப்பட்டு கையெல்லாம் வந்து முறுக்குறாப்புல அந்த இடத்துல நம்ம ரகுராம். பின்னாடியே வந்து குடுகுடுன்னு வந்து நம்ம சிவராமன் வராங்க. மணி வராங்க, சீனுவோட அப்பா. ஊருக்குள்ள இருக்கிற 4, 5 பேரும் வந்து அப்படியே பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் உள்ளேயா இருக்கீங்க? ஆமா, நாங்களும் உள்ள தான் இருக்கோம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஓரமா உட்காந்து பொங்கலும் புளியோதரையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வெளியில வந்து கதவு பூட்டின அந்த மேதாவி யாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மணிவண்ணன் வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க, இனிமேட்டு அந்த கதவு பூட்டின ஆள் இங்கே இருந்தா பெரிய பிரச்சனையாயிடும், நம்மளை மாட்டி விட்டுருவாங்க, அவங்கள எஸ்கேப் ஆக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து ஓடிப்போடா அப்படின்னு சொல்லும்போது குடுக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல கதவு பூட்டின ஆள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது, அவன் எங்கே இருக்கான், அவன் தப்பிச்சு ஓடிட்டான்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ அங்கே ஓடிட்டு இருக்கான்ல, அப்போனா வேணும்னு தான் இது மாதிரி பண்ணணும்னு நினச்சிருக்கான் போல இருக்கு. 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் பொங்கலும் புளியோதரையும் தூரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது மாதிரி கதை வந்து தாப்பா போட்டுட்டா பிரச்சனை பண்ணிட்டா ஆயிடுமா, இங்கே என்ன பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி மணிவண்ணன் வந்து கேட்குறாங்க. ஒத்த பேருக்கு முன்னாடி அப்பன்னு பார்த்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அட பாவி, இப்படி எல்லாமாடா கங்கனை கட்டுற கதையெல்லாம் கட்டி வச்சுருக்கான், அவனை மட்டும் என் கையில் மாட்டினா நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். சீனுமாயா உங்களை போய் தப்பாக பேசியிருக்கான் பாரு. ஆமாண்ணே, நாங்கள் முன்னாடிலேருந்து எல்லாரும் வந்து ஒத்துமையாக தான் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்தோம். பார்த்தா இது மாதிரி பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. புவனேஸ்வரி இவங்க எப்படிம்மா உள்ளே வந்தாங்க, நம்ம பார்த்தப்ப உள்ளே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம மணிவண்ணனுக்கு சீனுவும் மாயாவும் கோயிலில் தன்னந்தனியாக இருக்கிறப்ப ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல பத்மா பார்வதி யாரும் ஃபோன் எடுத்துட்டா நம்மளால் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது, மணிமாமா தான் ஃபோன் எடுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அந்த இடத்துல வந்து கால் பண்ணுறாங்க. மணி தான் வந்து பக்கத்தில் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆவுனா பேப்பர் படிக்கும் போது மட்டும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும்ல, கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறாங்க. மூச்சு கூட விடலை அந்த இடத்துல. நம்ம மணிவண்ணன் பேசாமல் அப்படியே மௌனமாக வந்து நின்றுட்டு இருக்காப்புல. என்ன மச்சான் ஃபோனை வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்கன்னு சிவராமன் வந்து கேட்குறாங்க. ஓ, மணிவண்ணன் தான் இருக்காங்களா? மாமா மாமா நாங்கள் இங்கே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி கோயிலுக்கு வெளியில் பூட்டினது, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணது எல்லாத்தையும் சொல்லி வச்சிடுறாங்க. நாங்கள் வந்துடுறோம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க ஏணி மரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 4, 5 பேர் வந்து வண்டியில் வச்சு மாசாக வந்துட்டு இருக்காங்க. அந்த ஏணி மரத்தை எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லணும். மச்சான் நான் முதல்ல நான் போகிறேன்னு சொல்லி மணி வந்து ஏறி குச்சி அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. வெளியில் வந்து ஆக்டிங் வந்து தத்ரூபமாக இருக்கணும். எல்லோரும் வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி பட்டையெல்லாம் எடுத்து நெத்தியில் வந்து போட்டுக்கிறாங்க. குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு தான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்திமயமாக நாங்கள் உள்ளே இருந்தால் இப்படியெல்லாம் வந்து கங்கனை கட்டுற கதையெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்களா? இதில் ரகுராமை வேற தீர்ப்பு சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வரீங்களே, கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? கொஞ்சமாவது அவசரப்பட மாட்டிங்களா? உள்ளே என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் 2 பேரும் தன்னந்தனியாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா என்னென்னமோ சொல்லியிருக்கான். அவன் இந்த ஏரியாலே கடை போடக்கூடாது சரியா? முதல்ல எதுக்காக அவன் இப்படி சொன்னான்னு நம்ம பஞ்சாயத்து முன்னாடி வந்து நின்று அவன் மன்னிப்பு கேட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணுண்ணே அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி பார்க்குறாங்க. அண்ணே அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த கடைக்காரனை கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வராத அளவுக்கு பார்த்துக்கண்ணே, கொஞ்ச நாள் ஆற போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா அது இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம புவனேஸ்வரியும் இன்னொரு பக்கம் அவங்க அண்ணனும் திங்க் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணா அதுக்குள்ளேயான தீர்ப்பு கொடுத்துட்டு வந்துட்ட, என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம பத்மாவும் பார்வதியும் கோயில் அப்படி யார் இருந்தா, எந்த காதலர் ஜோடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் இருந்தேன்னு சொல்லி மணிவண்ணன் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னது நீ தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்குறாங்க. ஆமாம் பத்மா, நான் தான் இருந்தேன். நான் மட்டும் இல்லை, சிவராமன், அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச 4, 5 பேர், சீனு, மாயா எல்லாரும் தான் இருந்தோம். நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சீனுவும் மாயாவும் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து சைடில் பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்னே ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை சீனு மாயா மட்டும் தனியாக இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ப்பா, நம்ம எப்போ தான் வந்து பள்ளத்தில் விழுவோன்னு சொல்லி ஒட்டுமொத்த பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்தர்ப்பத்தையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஜானகிக்கு தெளிவாக சந்தேகம் வந்துருச்சு. மணி தான் வந்து ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணி இங்கே வந்து எல்லாரையும் காப்பாற்றிருக்காங்க. ஓகே, என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஜானகி அந்த இடத்துல. சிவராமா அவனை பிடிச்சி அடித்து விசாரித்து இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவனுக்கு யார் பணம் கொடுத்தன்னு விசாரிச்சோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக வந்து அவன் மாட்டுவான். அப்புறம் ஏதோ தாப்பா போட்டாங்க சாட்சி இருந்துச்சுன்னு சொன்னீங்களேண்ணே,
அதெல்லாம் என்ன ஆச்சு? அந்த பூட்டு பூட்டுனான்னு சொன்னான்ல, அவன் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிட்டாங்க. ஓ! அப்பனா இதுக்கு ஃபுல்லா தெளிவா வந்து சதித்திட்டம் போட்டு தான் நம்ம குடும்பத்த அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. விட்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பத்மா, பார்வதிலேருந்து எல்லாரும் பேசுற மாரி காட்டுறாங்க. சிவராமா, நம்ம இது மாரி யூகத்துல இருக்கோம், திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம்னு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அவன புடிச்சு விசாரிக்கணும். சரியா? இன்னும் 2, 3 நாள்ல எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு கடந்து வந்து போறாங்க. ஜானகிக்கு ஒண்ணுமே புரியாம தடுமாற்றத்துல இருக்காங்க. ஜானகி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மணியும் சிவராமனும் தான் மாயாவையும் சீனுவையும் காப்பாத்திருக்காங்கன்னு நம்ம ஜானகிக்கும் தெரியுது. ஒரு பக்கம் சாருமதிக்கும் தெரியுது. அந்த இடத்துல ரொம்ப ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மணி மாட்டுக்கும் மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க பையன் பக்கத்தில். ஏண்டா சீனோ, கோயிலில் என்ன பேசுறதுக்காக போன, உன் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா. இல்லைடா, நீ காதலிக்க தான் போனேன்னு நல்லாவே எனக்கு தெரியுது. என்ன, மாயா வந்து ஓகே சொல்ல மாட்டேன்ட்டாளா? சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் தான் அவளை வந்து கூப்பிட்டுருந்தேன். அவளோட எதிர்காலத்தை பற்றி. ஓ, எதிர்காலத்தை பற்றி. அவளோட எதிர்காலமே நீ தானடா, உன்னோட எதிர்காலமே அவ தானடா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஆல்ரெடி வந்து நம்ம மணிக்கு வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு. இப்பதான் வந்து அதை பிரேக் பண்ற மாதிரி பேசுறாங்க. என்னப்பா சொல்றீங்க? டேய், நான் உன் அப்பாடா. நீ என்கிட்டயே பர்ஃபார்ம் பண்றியா? நிச்சயம் உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா நீ சாருக்கிட்ட எப்படி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாயா கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் வயசெல்லாம் கடந்து தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். உண்மையை சொல்றா அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணி அழுன்னு அழுவுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து காதலை சொன்னது, அந்த டைரியில பார்த்தது, அப்படியே வந்து தூக்கி எறிஞ்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு மாயாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப காப்பாத்துனது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில வந்து சீனு மாட்டுனது. அதுக்கப்புறம் லவ்வ சொன்னதுன்னு ஏ டூ இசட் சொல்லி முடிச்சிடுறாங்க. கடைசியா கிஷோர் எதிர்பார்த்த மாரி மாப்பிள்ளையா வந்து நான் தான்ப்பா அங்க வந்து நிக்க வேண்டியது. மாயா வந்து இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட கௌரவத்துக்காக தான் கல்யாணத்தையே வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாப்பா அப்படின்னு சொல்றாங்க. டேய், அதான் நான் இருக்கேன்ல. நான் எவ்வளோ புத்திசாலித்தனமா ப்ளே பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். பார்க்க என்ன சும்மா சுத்துற மாதிரி தெரியுமா? நிச்சயம் மாயா தான்டா இந்த வீட்டுக்கு மருமக. சரியா? நான் மாயாக தான் நிச்சயம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதனால் நீ எதுவும் கவலைப்படாத. என்ன தேவையில்லாமல் வந்து சாருமதிக்கும் உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. சரி, அந்த வாழ்க்கையை வந்து உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட. அப்பனா இருந்து நான் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி மாசா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மணி, இல்லைப்பா, அவ தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே. ரெகுராமோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும். டேய், இப்போ ரெகுராமோட சம்மதத்தோட உனக்கு கல்யாணம் நடக்கிறது அது அடுத்த பட்சம். சரியா? இப்போ கரண்ட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து தீர்க்கணும். சாருக்கும் உனக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு மாயா வந்து நீயும் ரெகுராமோட மனசை வந்து நம்ம மாற்றி கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து வாங்குவோம். சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நல்ல ஐடியா தான்ப்பா. ஆனால் இது எல்லாம் நடக்குமா? டேய், மணி இருக்கிறப்ப உனக்கு என்னடா கவலை? சிரிச்ச முகமாக இருடா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டல, இனிமேட்டு ஏ டு இசட் நானே பார்த்துக்கிறேன்னு மணி வந்து பிச்சு உதறாங்க. அது மாதிரி பேசிட்டு அவங்க மாட்டு போகிறாங்க. அப்பாட்ட சொல்லிட்டோங்கிற கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தாலும் மாயா இதையெல்லாம் எப்படி வந்து ஏற்றுக்க போகிறான்னு தெரியலையே. என்னை திருப்பியும் பழையபடி காதலிப்பாளா? எனக்கு சந்தேகமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சீனோ சாரு கூட கல்யாணத்தை எப்படி அப்பா வந்து நிப்பாட்ட போகிறாங்கன்னு யோசிக்கிறாங்க.